வந்து சான்ஸே இல்லை. ரொம்ப நல்ல ஒரு அன்பான அப்பாவாகவும் ஒரு காமெடியாகவும் நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதுவும் அந்த மரத்து மேலே இருந்து அந்த சீன் வந்து சான்ஸே இல்லை. ஒரு அப்பா வந்து தன்னுடைய ஒரு ஒரு கெட்ட பழக்கத்தை விடணுன்றதுக்காக அந்த பிள்ளை வந்து போராடி இருக்காங்க. அவங்க அப்பா அழகாக அதில் வந்து அதை சரி லாஸ்ட்டில் வந்து நான் இதை விட்டுடுறேன்ப்பா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி அழகாக கொண்டு போயிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது. ஆமாம் ஆமாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா நடிக்கிறாப்புல, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா, கட்டுமா வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க சார், சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும், மாஸ்டர் பீஸ், ரொம்ப நல்லா. ஆமாம், இந்த ஜானரே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அவர் ஒரு படத்துக்கும் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இதுலேயும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அவர். இல்லை, அவர் இந்த படத்துக்கு டோட்டலாகவே வேறையாக இருக்குது. ஸோ இன்னுமே வந்து ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லாமே நல்லா நினச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது சார். ஆமாம், ரொம்ப ஃபேமிலியாக எல்லாமே இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருக்குது ப்ரோ படம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ராம் சார் படத்தில் இந்த மாதிரி எடுப்பாரான்னு தெரியல, ஆனால் இது மாதிரி எடுத்தது இன்னும் அருமையாக இருக்குது படம். கான்செப்டாகவும் நல்லா இருக்குது. ஒரு குடும்பத்தோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம். குறிப்பாக பெற்றோர்கள் வந்து பார்க்குற வேண்டிய படம் இது. நல்லா இருக்குது படம். சிவா சார் செம்மையாக இருக்குது படம். அவர் ஃபன்னாக பண்ணலாம், இதுலேயும் ஃபன்னாக பண்ணுவார். ஒரு சில சீன் மட்டும் எமோஷனலாக பண்ணியிருப்பார், ஆனால் அதையும் ஃபன்னாக பண்ணியிருப்பார். சூப்பராக இருக்குது படம் சார். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். எல்லாருமே நல்ல கேரக்டர், எல்லாருக்கும் நல்லா பண்ணியிருப்போம். மியூசிக் படம் ஃபுல்லாக மியூசிக் தான். ஏன்னா அதுவே ஒரு கதை சொல்கிற மாதிரி இருந்தது. அந்த பாட்டிலே ஒரு கதை சொல்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது படம். ஆமாம், இது பாடலாம் தனியாக இருக்காது. அந்த கதையிலே போகும் அந்த பாட்டு. அவர் சொல்ல வேண்டியது அந்த கதையிலே அப்படியே சொல்லுவார், பாட்டாகவே சொல்லுவார். இது நல்லா இருக்குது படம். ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம், நல்ல படம். எல்லாருக்குமே நல்ல பார்க்கலாம் ஃபேமிலி. ஓகே, படம் நல்லா இருந்துச்சு. இப்போ எப்படின்னா, ஒரு ராம் சார் வந்து எப்பயும் ஒரு ஸ்டோரி மூவி தான் பண்ணுவார். இப்போது காமெடி கலந்த மூவி பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. படம் பார்க்கலாம். அதான் அவர் எப்பயுமே சூப்பராக பண்ணுவார். காமெடி ஜானர் பயங்கரமாக பண்ணுவார். எப்பயும் போல் சூப்பராக பண்ணியிருக்காரு. சின்ன பையன் அவர் தம்பி வந்து சூப்பராக நடிச்சிருக்காப்புல. பையனுக்கும் அப்பாவுக்கும் தான் சரியான ஸ்டோரி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அஞ்சலி அவங்க ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் வராங்க, ஆனால் அவங்க கொடுத்த போர்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து இடையில சின்ன சின்ன சாங்காக வருது, ஆனால் நல்லா இருக்குது. அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி க்ளீனாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். காமெடி சூப்பராக இருக்குது ப்ரோ. காமெடி எல்லா காமெடியும் நல்லா இருக்குது. அவர் சிவா சார் எப்பயுமே எப்படி காமெடி டேக் ஓவர் பண்ணுவாரோ அது மாதிரி இப்போ இருக்காங்க. நல்லா இருக்குது படம். பழைய படமும் மாதிரி, ஆனால் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. பசங்களுக்காக பண்ணியிருக்காரு, உலகத்துக்காக பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே இந்த உலகம் இந்த மாதிரி மாறினா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். சார் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாருமே இது மாதிரி மாறி சிகரெட்டெல்லாம் தூக்கி போட்டு பசங்களோட கூட வச்சுக்கின்னு பசங்களை சொன்னது செய்யணும், பசங்களுக்காக செய்யணும், பசங்களுக்காக நம்ம சுற்றணுன்ற மாதிரி அதை கற்றுக் கொடுத்துருக்காரு. எல்லோரும் கரெக்டாக இருக்குது. அப்பாக்கள் இப்போ பசங்களோட சேர்த்து சுற்றணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பசங்கள் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து பூட்டி வச்சுட்டு வளர்க்கக்கூடாது, நம்ம எல்லாமே ஃப்ரீயாக அவங்கள கூட சுற்றணுன்ற மாதிரி எல்லாமே சொல்லி வளர்த்துருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. இதில் ஒரு வித்தியாசமான காமெடியாக இருக்குது. ஏன்னா மரத்து மேலே ஏறி மரத்தில் குச்சி அங்கே தூங்கி அதெல்லாம் அவர் ஓடியே நடக்க வச்சு சிரிக்க வைப்பார். இதில் மலை ஏறியே சிரிக்க வச்சுருக்காரு எல்லாத்த. நல்லா இருக்குது காமெடி. மலை ஏறுறது, மரம் ஏறுறது. அஞ்சலி மேடம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க சீனு சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த அப்பத்தில் அந்த அந்த பூ இப்போ வாங்கி புனரன்னு அது செம்மையாக சீனாக இருக்குது. ஆனால் அது வந்து அவருக்காக தான் கொஞ்சம், அது மட்டும்தான் கொஞ்சம் மியூசிக். அதே காணி யுவன் சார் தான் அவனு கொஞ்சம் நல்லா த்ரூ அவுட் வந்திருப்பார். ஆனாலும் பரவாயில்ல. அந்த மியூசிக்னாக்கா இது கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அது இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சூப்பர். குடும்பத்தில் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் பசங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த படம் காமிச்சு தான் ஆகணும். இந்த படத்தோட கூட கூட்டணும் வந்து இந்த விஷயம் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். ராமு சார் அந்த அளவுக்கு பக்காவாக எடுத்திருக்காரு சார். எக்ஸலண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இல்லை, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. ஒரு இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி
ஒரு அம்மா அப்பா வேலைக்கு போகும்போது அந்த குழந்தையுடைய நிலைமை என்ன, அவங்கள வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க, அம்மா ஒரு இடம் போகிறாங்க, அப்பா ஒரு இடத்துல இருக்காங்க, அப்பா வரும்போது அந்த குழந்தைய பூட்டி விட்டுட்டு போகிறாங்க, வெளியில் வந்து அந்த குழந்தை ஆசைப்படுது, அதெல்லாம் சொல்கிற மாதிரி. ஆமாம் சார், கண்டிப்பாக சார், ரியலாக எல்லாருடைய லைஃப்லையும் இது நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லலை, அதை ராம் சார் வந்து அழகாக தெளிவுபடுத்தியிருக்காரு. சிவா சார் வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப நல்ல ஒரு அன்பான அப்பாவாகவும் ஒரு காமெடியாகவும் நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதுவும் அந்த மரத்து மேலேருந்து அந்த சீன் வந்து சான்ஸே இல்லை. ஒரு அப்பா வந்து தன்னுடைய ஒரு கெட்ட பழக்கத்தை விடணுன்றதுக்காக அந்த பிள்ளை வந்து போராடி இருக்காங்க. அவங்க அப்பா அழகாக அதில் வந்து அதை சரி லாஸ்ட்டில் வந்து நான் இதை விட்டுடுறேன்ப்பா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி அழகாக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார், தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக்லாம் எல்லா சாங்ஸுமே ஹிட் ஆகணுன்றது எங்களுடைய ஆசை. ராம் சாருடைய படம் ரொம்ப நல்லா வரணும், நல்ல பேர். கண்டிப்பாக சார், ஃபேமிலியாக எல்லாருக்கும் நான் கேட்குறது என்னென்னா, ஃபேமிலியாக வந்து பாருங்கள், தனியாக வந்து பார்க்குறதோட எல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் சார். அருமையான ஒரு படம் சார். நல்ல வேளை நான் சீக்கிரமாகவே அதை பார்த்துட்டேன். நேரத்தை வந்து எந்த பெற்றோர்களும் இதுக்கப்புறம் வந்து இந்த நேரத்தை வீணடிக்கக்கூடாது. குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த எல்லா பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ராம் சார் வந்து பல சேனலில் நிறைய படங்களை கொடுத்துருக்காரு. அவர் நிறைய இங்கே மாற்றங்களை சொல்லியிருக்காரு திரையை சார்ந்து. ஆனால் இது வந்து எக்ஸலண்ட்டாக வேறு ஒரு டிஃப்ரெண்ட் சேனலில் பண்ணியிருக்காரு. ராம் சாரால் காமெடி பண்ண முடியுமா, ராம் சாரால் சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் எங்களுக்கு இருந்தது. வேறு லெவலில் சிரிக்க வச்சுருக்காரு. அதுக்கு அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நம்முடைய சிவா சார் பிகினிங்கில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் தத்துவம் பேசி நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் காமெடியாக. இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு தத்துவங்கள், உண்மைகளை பேசியிருக்காரு. எந்தெந்த இடத்துலாம் ஒரு தகப்பனாக இருந்து குழந்தைங்களுடைய விஷயங்களை இழந்திருக்கிறோமோ அந்த இழந்த விஷயத்தை ஒரு நல்ல தகப்பனாக அதை வந்து புரிதலோட அமைதியாக அதை எப்படி காட்டணுமோ அது எங்களுக்கெல்லாம் காட்டியிருக்காரு. அது ஒரு நல்ல அப்பாவாக எப்படி இருக்க முடியும், என்னெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுடைய சுயநலத்தின் அடிப்படையில் நம்ம குழந்தைங்களை என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் அழகாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான படம் சார். இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அஞ்சலி மேடம் எஸ்பெஷலி அந்த குழந்தை தம்பி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். இவங்க நம்ம அஞ்சலி மேடமுடைய பையனாக நடிச்சிருக்க குழந்தையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்ல படம், நல்லா இருக்குங்க, சூப்பராக ஃபேமிலி என்டர்டெயின் சொல்ல பார்த்துருக்கேன். இது நல்லா இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காமெடி என்டர்டெய்னராக ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஸ்டார் ஆஃப் தி ஷோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த குட்டி பையன் அன்பு கேரக்டர் பண்ணியிருக்க பையன் அண்ட் சிவா சார், அவங்க காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப லைவ்லியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. அதுவும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த சப்ஜெக்டோட கரெக்டாக சிங்க் ஆகிருக்கு, தனியாக தெரியல பாடல்கள். அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அதுவுமே மூவியோட ஒருங்கிணைத்த மாதிரி நல்லா இருக்கு. ஆமாம், அந்த கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட ஸ்ட்ரகிள்ஸோட லைக் ஒரு குழந்தைய ரைஸ் பண்ணுறதுக்கு எப்படி அவங்களுக்கு அவங்களோட கெரியரும் பார்த்துட்டு எப்படி வந்து குழந்தைங்கள ரைஸ் பண்ணுறாங்கன்றதை ரொம்ப யதார்த்தமாகவும் காமெடியாகவும் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நல்லா இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. கண்டிப்பாக தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். தேங்க்யூ.